ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் நம்மை நடத்துகிறவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவர் போதுங்க. நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடத்துவதற்கு ஒரே ஒருவர் தேவை. அவர் இருந்தால் போதும். வாழ்க்கை முழுவதும் அற்புதங்களும் அடையாளம் அனுதினமும் நடக்கும். ஆனால் ஒன்று நமக்கு புரியும், ஒரு சில நமக்கு புரியாது. புரிந்தும் நடத்துவார், புரியாமலும் நம்மை நடத்துவார். அறிந்தும் நடத்துவார், நாம் அறியாமலும் நடத்துவார். ஏனென்றால் அவர் எப்படியும் எவ்விடத்திலும் இருந்து கிரியை செய்கிற தேவன். அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார், சர்வ வியாபியாய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். அந்த பாடலாம் பாடும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அவர் சாவை வென்றிருக்கிறார், எனது ஜீவனாய் இருக்கிறார். அதனால் சாவு என்னை மேற்கொள்வது இல்லை. அவர் ஜீவனாய் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவருடைய ஜீவன் என்னை நிரப்பி இருக்கிறது. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஜீவன் நிரப்பட்டும். ஜீவனுள்ளவர்களாய், ஜீவன் நிறைந்தவர்களாய் இந்த பூமியில் அநேகருக்கு ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பற்றி பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களை நாம் காணப்படுவோமே. அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் ஒளியாயிருக்கிறது. அந்த ஒளி வெள்ளம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் இல்லவே இல்லை. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளி. அந்த ஒளியின் மேல, அந்த வெளிச்சத்தின் மேல வெளிச்சத்தை காண்கிறவர்கள் நாம். வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்கிற கூட்டத்தார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் மேல வெளிச்சம். ஆண்டவர் இன்றைக்கும் கூட நம் மத்தியில் இறங்கி வந்து நம்மோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் நம்மை அணைத்து கொண்டு முத்தமிட்டு ஆறுதல் படுத்தும்படிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். நிறைய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் ஜனங்கள் ஆறுதலற்றவர்களாய், எனக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் ஏதாவது ஆண்டவர் பேச மாட்டாரா? அப்போ அவர் பேசுகிறவர் என்ற அறிவு நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு நாம மாத்திரமல்ல, புறஜாதி மக்களுக்கு கூட கர்த்தர் பேசுகிறவர் என்ற அறிவு இருக்கும். நம்ம ஊர்களில் பெரிய பெரிய ஆலயங்கள், நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் கோபுரம் அவ்வளோ வளர்த்தியாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதில் மணிக்கடிகாரங்கள் வச்சுருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது பெல் அடிக்கும். பெல் அடிக்கும் போது ஒரு வசனம் அதில் பேசும். அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை கேட்கிற புறஜாதி மக்கள் எனக்கு தெரிந்த அதிகமான பேர். அவர்கள் அத்தனை பேரும் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இது பேசுகிற சத்தம் என்பதை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. நம் தேவன் பேசுகிறவர். நம்முடைய ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு வேணுங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு நமக்கு இருந்தால் போதும். அந்த அறிவு இல்லாததுனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை அப்பட்டை போல பட்சிக்கிறார்கள். அறிவில்லாமையிலால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அப்போதான் நம்முடைய ஜனங்கள் ஒரு சங்காரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. ஆண்டவரை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா சங்கார தூதன் நம்முடைய எல்லைகளில் வரமாட்டான். சங்கார தூதன் நம்முடைய எல்லைகளில் வர முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சங்கார தூதன் நம்முடைய எல்லைகளில் நெருங்க முடியாது. தேவனை குறித்த அறிவு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்கும் என்றால் ஒருபோதும் சங்கார தூதன் நம்மை அணுக முடியாது. தீங்கின் தூதர்கள் நம்முடைய எல்லையில் வர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கிற இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிற இரத்தம். அது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இரத்தம். அந்த இரத்தத்தின் வல்லமை எப்பொழுது நம்மை சுற்றிச்சூழ பாளையம் இறங்கி இருக்கிறபடியால்
தீங்கு நம்மை அணுகாதபடி காக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுக்கு அவர் கேரண்டி கொடுக்கிறவர். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு கேரண்டி கொடுக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்துட்டோன்னா அவ்வளவு நிம்மதி நமக்கு. அவர் சமூகம் நமக்கு நித்திய நித்தியமான ஒரு அடைக்கலம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரை, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தினந்தோறும் அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறோமா? அவர் செய்த நன்மைகளை நம் நினைவில் கொண்டிருந்தால் நம்முடைய இருதயத்தில், எண்ணத்தில் கொஞ்சம் கூட முறுமுறுப்பு வராது. ஆனால் நன்மைகள் வரும்பொழுது மகிழ்கிறோம். அது கொஞ்ச நாள் கழித்த உடனே இன்னொரு தேவைகள் வரும்பொழுது செய்த நன்மைகளை மறந்து அந்த தேவைகளை நோக்கி நம்முடைய எண்ணம் நடைபெறுகிறது. அதை நோக்கி நம்ம பிரயாணப்படுகிறோம். தினம் தினம் அவருடைய செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி துதித்து ஆரவாரித்து நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மறுரூபம் அடைகிறது, நம்முடைய இருதயம் மலருகிறது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகிறோம். மனம் மலர்ந்து அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படிக்கு நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறவர் அவர், நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. அவரை தரித்து கொண்டு வாழும்படிக்கல்லவோ நம்மை அழைத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகள் ஆய் காணப்பட மாட்டோம். நிர்வாணம் இல்லை, வெட்கம் நம்மை தொடுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரே என்று சொன்ன வார்த்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவ ஆவியானவர் எங்கள் மேலே நீங்கள் அசைவாடும்படி நாங்கள் செபிக்கிறோம். அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவராய் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. அசைவாடுங்க ராஜா, அசைவாடுங்க. உங்கள் வார்த்தைகளை குறித்து ஆண்டவரை தெள்ள தெளிவாய், தீர்க்கமாய், துல்லியமாய் எங்களோடு கூட பேசி ராஜா, உம்மை குறித்த அறிவிலே இன்னும் நாங்கள் தேறினவர்களாய், இன்னும் அந்த அறிவிலே வளர்ந்தவர்களாய், இன்னும் அந்த அறிவிலே பெருகினவர்களாய் காணப்படும்படி அப்பா கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அறிவு, அதாவது ஆண்டவரை குறித்த அறிவில் மட்டும்தான் வளரணும். ஒரு வசனம் சொல்லுகிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். எந்த அறிவை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா உலகத்தின் அறிவு. ஒரு சிலரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மாதிரி தான். தட்டுன உடனே இந்த வியாதி, இந்த நோயை குறித்த அறிகுறிகள் என்ன, இதனுடைய முடிவு என்னன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நோயை குறித்து அந்த 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 டிசீஸ் எப்படி வரும், எப்படி அது செயல்படும், இதை குறித்த எண்ணமே இருக்கும். இந்த அறிவு நமக்கு தேவையில்லை. உலகத்தின் அறிவுக்குள்ளே நம்ம கொண்டு போனேன்னு அவசியமே இல்லை. தேவையில்லாத அறிவில் நம்ம பெருகுனா நமக்கு நோவு பெருத்து போயிடும். தேவையுள்ள ஒரே அறிவு, ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கிற என் தேவன் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கர்த்தர் சரீரமாகிய கூடாரத்தை காக்கும்படி என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த அறிவிலே நாம் தினந்தோறும் வளர்ந்து பெருகுவோம். வளர 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 இந்த அறிவில பெருக 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 எல்லா நோவுகளும் வேதனைகளும் நம்மை விட்டு விலகி போகும். நோவு என்றால் நோய் மாத்திரமல்ல, வேதனைகள், தேவையில்லாத அறிவு, தேவையில்லாத குப்பை நமக்குள்ள இருக்கிறது நிமித்தமாய் நமக்கு வேதனைகள் பெருகும். இப்படிப்பட்ட வேதனை நின்று விடுவிக்கும்படியாண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவிலை அனுதினமும் வளருவோம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் இலை உதிரவே உதிராது. அவன் எங்க இருப்பான்னா தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பான். தினம் 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 அந்த இலைகள் புதிது போல காணப்படும். புதிதாய் புதிதாய் பிறந்த மனிதனை போல, தினம் தினம் புதிதாய் பிறந்த மனிதனை போல காணப்படுவான். அல்லேலூயா. அந்த தேவன் கொடுத்த கொஞ்சம் வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சொல்லி இருக்கிறாரே, தேவன் சொல்லி இருக்கிறாரே. இந்த வார்த்தையை பார்க்கலாமா? எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எதினாலே? இந்த வசனத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அதனாலே. அப்போ நம்ம முன்னாடி பார்க்கணும். அதனாலேன்னு வந்துச்சுன்னா அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் எழுமணும். எதினாலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எதினாலே? 5ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்ப ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். ஏல்பத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், நானே வாசல் என்று சொன்னவர் அல்லவா? அந்த வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் இல்லாத இடத்திற்கு அவர் நடத்தி கொண்டு போய் விடுகிறவர் அல்ல, மேய்ச்சல் உள்ள இடத்துல உன்னை நடத்தி கொண்டு போய் விடுகிறவர். உன்னை நடத்துகிறவரும் அவர்தான், உன்னை கொண்டு போய் விடுகிறவரும் அவர்தான். நீ எங்கே விடப்பட வேண்டும், எங்கே நடத்தப்பட வேண்டும், எங்கே கூட்டிக் கொண்டு புறப்படப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். புறப்பட பண்ணுகிறவர் தானே அங்கே நடத்துகிறவராய் வருகிறார். புறப்பட பண்ணிட்டார்னு சொன்னா இடையிலே அவர் விட்டுவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால சொல்லி இருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே. அரசியல்வாதி வார்த்தையை நீங்க அன்னைக்கே சொன்னீங்களே, நீங்க சொன்னீங்களேன்னு போய் நம்ம தைரியமா கேட்க முடியுதா? வாக்குறுதி கொடுத்தீங்களே, எலெக்ஷன் முடிஞ்சு 5 வருஷம் முடிய போகுதே, அந்த வாக்குறுதிகளை நீங்க நிலைநாட்டலையே, நீங்க நிலைநிறுத்தலையேன்னு கேட்க முடியுமா? சொன்ன வார்த்தைகளை மறந்து போகிறவன் மனிதன். நீங்களும் நானும் மறந்து போயிடுவோம். அவரிடத்தில் நாம் சொன்ன வார்த்தைகள், அவரிடத்தில் நாம் செய்து கொண்ட பொருத்தனைகள், அவரிடத்தில் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை மறந்து போவோம். ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத ஒரு நேசர் இருக்கிறார். சொன்னதை மறவாதவராய் அவர் நமக்கு அதை செயல்படுத்துவார். வாக்குத்தத்தங்களை செயல்படுத்துகிறவராய் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைங்க. இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க என் உள்ளத்துல ஒரு புத்துணர்ச்சி எழும்பினது. வார்த்தைகளை உட்கொள்ள உட்கொள்ள உங்க உணர்வுகள் புதுபலன் அடையும், உங்கள் சரீரம் புதுபலன் அடையும், உங்க ஆவி ஆத்துமா கழிகூறுதல் அடையும். வேற எந்த எண்ணங்களும் நமக்குள்ளே வராதபடிக்கு அவைகள் நம்மை கழிகூறுதலுக்குள்ளாய், சந்தோஷத்துக்குள்ளாய், சமாதானத்துக்குள்ளாய் அழைத்து கொண்டு போகும். அதிலே நம்மளை அமர்த்திவிடும். பிரியமான பிள்ளைகளே, இதை உணராதவர்கள் தான் ஆண்டவரை தேடாத பிள்ளைகள். அவர்களுக்கு அது தெரியல, அவர்களுக்கு இது கொடுக்கப்படல. இந்த பொக்கிஷத்தை அவர்கள் பார்க்கவில்லை. நீங்களும் நானும் இந்த பொக்கிஷத்தை பார்க்கிறோம். புதையல்களை தேடுகிறது போல தேடு, வெள்ளியை நாடுகிறது போல அதை நாடுன்னு எழுதி வச்சாரே.
இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு சொன்னால் எப்படி அதை எடுக்கலாங்கிற எண்ணத்தில் தானே மனுஷன் அந்த இடத்த சுற்றி சுற்றி வருவான். எப்படியாவது அதை எடுத்துடணும். லாட்ரி டிக்கெட் வாங்குறான் இப்போ கூட, எப்படியாவது நமக்கு பணம் விழுந்துடாதா, மொத்தமாக பணத்தை அடிச்சிட மாட்டோமா, ஏதோ ஸ்கீம் வருது, அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து பணத்தை முதல்ல கட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, முதலாவது கொஞ்சம் நபருக்கு கிடைக்குது, பின்னாடி கட்டினவர்கள் ஏமாந்து போகிறோம் அல்லவா. எத்தனை சீர்குலைவான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார்னா அவர் மறவாதவராய் மாறாதவராய் நம் பட்சத்தில் நிலைத்திருக்கிறவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோமா? நம்ம சொல்லலாமே. இந்த 5ஆம் வசனத்தில் மடி, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். அதனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தைரியம் கிடைக்கிறது. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தாராளமா சொல்லுங்க வாயை திறந்து. மனுஷன் அவன் நினைக்கிற நினைவுகள் இப்படி நடந்துகிட்டே இருப்பான். ஆனா நமக்கு விரோதமாய் அவன் செய்ய நினைத்த செயல்களை கர்த்தர் அவன் செய்ய நினைக்கிற இடத்திலேயே அதமாக்குவார். உங்களுக்கு விரோதமாய் ஒருவன் குழி தோண்டுவான் என்றால் துன்மார்க்கன் வெட்டின குழியில் தானே விழுவான். மனிதன் எனக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லலாமே. என்னை ஏற்கனவே அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாய் இருக்கிறார், வார்த்தைகளின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை ஒண்ணு மாட்டேதான். உங்களுக்குள்ள என்ன வேணும்? தைரியம். தைரியம் கொள்ள வேண்டும். எதை குறித்து தைரியம்? ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறாரே, வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எனக்காக நின்று கொண்டு இருக்கிறதே. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அதிலே அவர் நின்று விடுவிப்பார். துன்பத்தின் பாதையில, வேதனையின் பாதையில கடந்து போகும் பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரமெல்லாம் வார்த்தையை கொடுத்து தேற்றினாரே, வார்த்தையை கொடுத்து தூக்கி சுமந்தாரே. அந்த வார்த்தை தூக்கி சுமந்ததே. இன்றைக்கும் அந்த வார்த்தை தூக்கி சுமக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் மரணத்தை கவ்வி இருப்போம். மரணம் நம்மை தொடாதபடி காக்கிற ஜீவன் அதுதான் என்று சொன்னேன். செய்தியின் துவக்கத்திலே ஜீவனை கொடுத்தவர் என்று சொன்னேன். அந்த ஜீவன் இந்த வார்த்தை தான். இந்த ஜீவனை நாம் இன்னும் 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 பலனடைய பண்ணணும்னா வார்த்தைகளை நாம் படித்து கொண்டே இருப்போம். அந்த வார்த்தை நமக்குள்ளே அப்படியே பனித்துளி போல இறங்க 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 அந்த வார்த்தையின் பலனினால் நாம் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. எந்தெந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார்னு பார்க்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 31ஆம் வசனத்துக்கு வாருங்கள், படிப்போம். படிச்சு பார்த்தா அந்த இடத்துல இந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. யாருகிட்ட சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. உபாகம் 31ஆம் வசனம் 6ஆம் வசனம், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, உன்னை தாங்கிடுவேன் தினம் நானே. பயப்படாதே நீ மனமே, உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. அத்திமரம் போல் துளித்திடுவாய், அத்திமரம் போல் துளித்திடுவாய், நீ ஆசையாய் அருந்த கனி கொடுப்பாய், ஆசையாய் அருந்த கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எஸ்,
கைவிடாத தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். காக்கிறவராய் அவர் இறங்கி வந்திருக்கிறார் அல்லவா. அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பெரிய சாட்சி, ஒரு அருமையான சகோதரி பாருங்க. அப்போதான் கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஆரம்பித்து ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பா வீட்டில் பயங்கர பிரச்சனை. அவங்களுக்கு திருமணமாகி அவங்க கணவனார் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்கிறார்கள், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள், அபிஷேகம் பெற்று இருக்கிறார்கள், தனி ஜெபத்தில் அமர்ந்து பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். வேத வசனங்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் தகப்பன் வீட்டில் தகப்பனாருக்கும் சகோதரர்களுக்கும் பிரச்சனை என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அதிகமாக ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வருகிறது, பலம் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. உடனே அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் தம்பிக்கும் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் எப்படி பலம் கொண்டு திடமானதாக இருப்பேன் ஆண்டவரே? பதில் கேட்கிறார்கள். தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்கலாமே, தவறில்லையே. நல்ல தகப்பன் அல்லவா அவர். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கிற தகப்பன் அவர். அவர் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. திரும்ப அவங்களுக்கு சொல்கிறாங்க, எப்படி நான் பலம் கொண்டு திடமனதாக இருப்பேன்? எங்கள் அப்பா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, என்ன நடக்குமோன்னு தெரியலையே அப்பா. அவ்வளவு பிரச்சனைகள், 2 பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டைகளும் பிரச்சனைகளும் வருகிறது. வேறொரு குடும்பத்தார் என் குடும்பத்தார் மேலே இப்படி ஒரு பழியை போட்டு என் குடும்பத்தாரில் ஒருவரை கொன்று விட்டார்கள், நாங்கள் என்ன செய்வோம்? சகோதரி புலம்பி அழுது கொண்டு இருக்கிறாங்க. மாடியில் அவங்க ஜெபிப்பாங்க, கீழே வந்து வேத வசனத்தை எடுத்து படிப்பாங்க. இன்றைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் ஈக்குவல் டைமில் நடந்துகிட்டு இருக்கு? நம்ம எத்தனை பேர் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபித்தோன்னா 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்கணுங்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே உண்டாகட்டும். மாடியில் அவங்க 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு கீழே வந்து வேத புத்தகத்தை திறக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வசனங்கள்லாம் தெரியாது. புதிதாக புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அப்போ தான் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அப்படி திறக்கிறாங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 9ஆம் வசனம் அவங்க கண்ணுக்கு அப்படியே அவங்களுக்கு அப்படியே அற வாங்கின மாதிரி இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிச்ச உடனே அப்படி திகைச்சு போயிட்டாங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னது உங்கள் வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசியிருக்கீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம். உடனே அவங்களுக்குள்ள ஒரு பலம், ஒரு திடன் வந்து விட்டது. வார்த்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க தகப்பனார் வீட்டுக்கு வரும்போது அவங்க எல்லாம் ஜெபிப்பாங்க. அப்போ தகப்பனார் சகோதரர்கள்லாம் இணைந்து எப்படி இதை மேற்கொள்ளலாம், எப்படி இந்த பிரச்சனை, இந்த சண்டைகளை நம்ம மேற்கொள்ளலாம்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணுவாங்க. அப்படி அவங்க வெளியே புறப்பட்டு போகும்போது இந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நிறைய பேப்பர்ஸ் எடுத்து இந்த யோசுவா 1:9 எழுதுவாங்க. எழுதி பேப்பர் எல்லாம் ஒரு கல், அந்த பேப்பர் மேலே ஒரு கல் வச்சு அவங்க காம்பவுண்ட் வால், அங்கே மதில் சுவர் இருக்குல்ல, அதுக்கு மேலே அவங்களுடைய வாசல் படிக்கட்டுக்கு மேலே முன்னாடி பின்னாடி சுற்றி, அது ஒரு பெரிய வீடு, பெரிய காம்பவுண்டு, அதனால எல்லா இடத்திலும் சுற்றி அந்த வசனத்தை வச்சிருவாங்க. ஆனால் அந்த வசனம் கிரியை செய்யும் என்ற அந்த அறிவு வசனத்தின் மூலமே அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஆவியானுடைய உந்துதல் அதை செய்ய வைத்தது. இருக்கிற பைபிளில் எல்லாம், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பைபிள்லையும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திறந்து வச்சு இந்த வசனம் கிரியை செய்யட்டும், இந்த வசனம் கிரியை செய்யட்டும் என்று ஜெபித்தார்கள். பெரிய அற்புதம் நடந்துச்சுங்க. பெரிய சண்டையாய் கொலையில் முடிய வேண்டிய அந்த பிரச்சனை சமாதானத்தில் முடிந்தது. சமாதானத்தில் கர்த்தர் முடிய பண்ணினார். சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஒரு வார்த்தை அவர் சொல்லிவிட்டார் என்றால் அதை அவர் மறுக்கவும் மாட்டார், மாற்றவும் மாட்டார். மாறாத தேவனாய் அவர் இறங்கி வந்து விடுவிக்கிற தேவன். எத்தனை பேருக்கு அதிலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னா செய்வாருங்க, சொன்னதை செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அப்படி அந்த அன்பு சகோதரிக்கு அவர் நிறைவேற்றினார்.